புகார் நகரத்து மக்களே, என் இரத்தத்தின் இரத்தமான என் சொந்த மண்ணின் மைந்தர்களே, சிலப்பதிகார காலத்தில் சிலம்பை ஏந்தி நீதி கேட்டேன். இன்று உங்கள் வாழ்வாதாரத்திற்காக மீண்டும் வீதிக்கு வந்துள்ளேன். நாளை பிறக்கும் தைத்திருநாள் உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். பூம்புகார் தொகுதியின் ஒவ்வொரு இல்லத்திலும் பொங்கல் பொங்கட்டும். ஆனால் பானையில் பொங்கல் பொங்கினால் மட்டும் போதுமா? நம் ஊராட்சிகளில் அடிப்படை வசதிகள் பொங்க வேண்டாமா? சாலைகள் இல்லை, பாதுகாப்பான குடிநீர் இல்லை, விவசாயிக்கு தண்ணீர் இல்லை. 2026லும் என் பூம்புகார் இருளில் கிடப்பதா? வளர்ச்சி என்ற பெயரில் வெறும் காகித கப்பல்கள் விடப்படுகின்றன. ஆவணங்களில் ஊராட்சிகள் ஜொலிக்கின்றன. ஆனால் உண்மையில் என் மக்கள் தவிக்கிறார்கள். அதிகார வர்க்கமே, இதோ நான் புறப்பட்டு விட்டேன். நாளை முதல் தை 1, அடுத்த 30 நாட்களுக்கு பூம்புகார் சட்டமன்ற தொகுதி முழுவதும் வரப்போகிறேன். மக்களே, பயம் கொள்ளாதீர்கள். உங்கள் குறைகளை சொல்ல திரண்டு வாருங்கள். உங்கள் ஊராட்சியில் என்ன குறை, உங்கள் தெருவில் என்ன பிரச்சனை, அனைத்தையும் உலகிற்கு உரக்கச் சொல்வோம். என்னுடன் சேர்ந்து வாருங்கள் இந்த நீதி பயணத்தினருக்கு. இது வெறும் டீசர் தான். உண்மையான வேட்டை நாளை தொடங்குகிறது. நாளை உங்கள் இல்லங்களில் பொங்கல் பொங்கும் அதே வேளையில் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தின் உண்மையான லட்சணம் நாளை காலை 9 மணிக்கு உங்கள் திரையில். எம்எல்ஏ அவர்களே, முதல் நாள் பதிலுக்கு தயாராக இருங்கள். மக்களே, நாளை காலை 9 மணிக்கு உங்கள் போனில் இருக்கும் QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள். பூம்புகாரின் உண்மை முகம் நாளை வெளிப்படும்.